மெத்தனாலை இனி சட்டவிரோதமாக விற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மெத்தனால் தயாரிப்பு ஆலைகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். தாயுமானவன், மெத்தனாலை சட்டவிரோதமாக விற்கக்கூடாது அப்படின்னு மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தயாரிப்பவர்கள் வாங்குபவர்கள் பற்றிய அவர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய மெத்தனாலை சட்டத்திற்கு புறம்பாக யாரும் விற்பனை செய்யக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெத்தனால் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மெத்தனாலை யாருக்கு விற்பனை செய்தார்கள் என்பது தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தொழிற்சாலைகள் மருத்துவமனைகளை தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறும் அந்த மெத்தனால் உற்பத்தி மற்றும் விற்பனையை கண்காணிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த மெத்தனாலை பொறுத்தமட்டில் தொழிற்சாலைகள் மற்றும் மருத்துவமனை காரணங்களுக்காக இந்த மெத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த வகையில மருத்துவமனைகளுக்காக அந்த மெத்தனால் பெறப்பட்டு அது சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் விற்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க மருத்துவத்துறை அதிகாரிகளும் இந்த கண்காணிப்பு பணிகள்ல ஈடுபட வேண்டும் எனவும் மாவட்ட வாரியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறை வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை தொடர்ந்து தற்போது கள்ளக்குறிச்சியிலும் மீண்டும் அந்த கள்ளச்சாராயம் அருந்தி 33க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே மதுப்பிரியர்கள் குடித்த அந்த சாராயத்துல அதிகப்படியான அளவு மெத்தனால் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தினால் உடனடியாக கண்ணெரிச்சல், வயிற்றெரிச்சல் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே தற்போது அதிகப்படியான நபர்கள் உயிரிழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சட்டத்திற்கு புறம்பாக இந்த வகை சாராயத்தை தயாரிக்க மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் இருந்து மெத்தனால் கிடைத்ததா அல்லது அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கிடைத்ததா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. பொதுவாக மெத்தனால் என்பது தொழிற்சாலைகளில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக தொழில் செய்வதற்காக தயாரிக்கப்படுகிறது. மேலும் மருத்துவத்துறையிலும் சில இடங்கள்ல இது மெத்தனால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை மெத்தனால் சட்டத்திற்கு புறம்பாக சாராயம் காய்ச்சி விற்பனையாகுவதை தடுக்க மாவட்ட வாரியாக நடவடிக்கை எடுக்க இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மெத்தனால் விநியோகம் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் தொழிற்சாலைகளை உற்பத்தியாகக்கூடிய மெத்தனால் யாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதனை கண்காணிக்கவும் விவரங்களை அளிக்கவும் தொழிற்சாலைகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் இணைந்து இவற்றை கண்காணிக்க வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மெத்தனாலை தயாரிக்கக்கூடியவர்கள் யாருக்கு விற்பனை செய்கிறாங்கன்ற விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற அறிவுறுத்தல் மருத்துவத்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய தகவலை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.